ஒரு பக்கம் சினிமா ஒரு பக்கம் அரசியல்னு தளபதி விஜய்க்கு ரெண்டு சைடுமே ப்ராப்ளம் தான். இதுல அவரோட கடைசி படமான ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, சென்சார் சர்டிபிகேட் என்னதான் ஆச்சு, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் இந்த ஜனநாயகன் படத்துக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜனவரி 9 பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த ஜனநாயகன் படம் சென்சார் போர்டில் கொடுக்க வேண்டிய சர்டிபிகேட் டிலேனால இன்னுமே ரிலீஸ் ஆகல. இந்த கேஸோட லாஸ்ட் அப்டேட் என்னன்னா, இந்த கேஸ் கடைசியா ஜனவரி 9 நடந்துச்சு. அதுல வந்த ஜட்மெண்ட் என்னன்னா, படத்துக்கு யூஎஸ் சர்டிபிகேட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா சென்சார் போர்டு சைட்ல இருந்து கேஸை மேல்முறையீடு போட்டு ஜனவரி 21க்கு தள்ளி வச்சிட்டாங்க. இதுக்கிடையில படத்தோட ப்ரொடக்ஷன் சைடும் சுப்ரீம் கோர்ட் மூலமா கேஸை மூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப இருக்க சிக்கல் என்னன்னா, கேஸ் சாதகமா வந்து சர்டிபிகேட் கூட சீக்கிரம் கைக்கு கிடைக்கணும். படம் எப்படியாவது ஜான் எண்ட் இல்லைன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள ரிலீஸ் ஆகணும். சப்போஸ் அதுக்கும் மேல டிலே ஆச்சுன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சர்டிபிகேட் இருந்தாலுமே படத்தை எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா தளபதி விஜய் இப்ப போட்டி போட போற ஒரு கட்சியோட தலைவர். அவரோட ஜனநாயகன் படத்துல பொலிட்டிக்கல் வசனங்களும் இருக்கு. இது நடக்க போற எலெக்ஷன்ல மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. சோ சென்சார் சர்டிபிகேட் எலெக்ஷன் டேட் வரதுக்குள்ள கிடைச்சு படம் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும். இதுக்கான பதில் ஜனவரி 21 வரப்போற தீர்ப்புல தான் இருக்கு. படத்தை ரிலீஸ் பண்ண விடுவாங்களா மாட்டாங்களாங்கிற உங்க தாட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.